போறியே? அங்க போய் வேலை வேற பார்க்கணுமே. அதான் எப்படி பார்க்க போறேனே தெரியல செல்லம்மா. மதியம் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். அத்தை என்னடான்னா சாப்பாடை எடுத்துட்டு போயிருன்னு தந்து விட்டுட்டாவ. எப்படிதான் அந்த வெயில்ல வேலை பார்த்துட்டு அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்க போறேன்னு தெரியல. சாயங்காலம் தான் வரணும்னு சொல்லியிருக்காவ. என்னால இங்க இருந்து தோட்டத்துக்கே நடக்க முடியல செல்லம்மா. நான் எப்படிதான் அங்க வந்து வேலை பார்க்க போறனோ? மைனி, நீங்க முன்னாடி வேலை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாளா வேலை பார்க்காம விட்டுட்டே பத்தியலா? அதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா செல்லம்மா, கொஞ்சம் வெயிட் வேற போட்டுட்டேல்ல, நடந்தாலே மூச்சு வாங்குது. இதுல வெயில்ல வேலை வேற பார்க்க சொல்லியாவ. கஷ்டமா இருக்கு செல்லம்மா. எப்படி வேலை பார்க்க போறேனே தெரியல. இன்னைக்கு ஷில்பா வந்திருக்கா, நம்ம வேலைக்கு போக வேண்டாம், வீட்லயே இருந்துடலாம் நான் நினைச்சேன். ஆமா செல்லம்மா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அத்தை மறந்துருவாவேன்னு. 9 மணி ஆனவனே கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு நம்மள முடிக்க விட்டுட்டாவல. நான் அந்த வீட்டோட மூத்த மருமவ செல்லம்மா. இப்படி கஞ்சி சட்டியை தூக்கிட்டு வேலைக்கு போனா நல்லாவா இருக்கும்? அந்த வீட்டு மருமகளை அப்படியே எப்படி வச்சிருக்கணும்? ராணி மாதிரி வச்சிருக்கணும். எப்படி தண்டனை கொடுத்து வேலை செய்யணும் அனுப்பியாவ பாரு. மைனி, நான் அந்த வீட்டுல பிறந்த பிள்ளை. எனக்கு எப்படி தண்டனை கொடுத்துருக்காவ பாருங்க. சம்பளமே கிடையாதான். எனக்கு வேலை கூட கஷ்டம் இல்லை, நான் செஞ்சிருவேன். இப்ப செஞ்சுட்டு தானே இருக்கேன். அதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டாவ பாருங்க மைனி. அதான் கஷ்டமா இருக்கு. அம்மா இந்த விஷயத்த அண்ணன் வீட்டையும் சொல்லிட்டாவ. அண்ணன்ட்ட கேட்டாலும் பணம் தர மாட்டாவ. என்னதான் பண்ண போறனோ? செல்லம்மா, கவலைப்படாத. ஒரு 5-6 நாள் நம்ம போவோம், அப்புறம் வீட்லயே இருந்துக்கிடுவோம். மைனி, வீட்ல இருந்தா ரூபா வந்துருமா? நான் இந்த சம்பளத்தை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் என் புருஷன்ட்டு சொல்றேன் செல்லம்மா. சரி மைனி, நடங்க, தோட்டத்துக்கு போயிருவோம். அப்பயே கிளம்புனாவே இன்னும் வரலையான்னு போன் போட்டு கேட்டாலும் கேட்டுருவாவே எங்க அம்மா. ஆமா ஆமா, அத்தை போன் போட்டு கேட்டாலும் கேட்டுருவாவே. வா செல்லம்மா, போலாம். மைனி, வாங்க போய் வேலையை பார்ப்போம். என்னால வேலை பார்க்க முடியாது செல்லம்மா. இப்படியே மரத்து மூட்டுக்குள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதா. என்னால இந்த வெயில்ல வேலைலாம் செய்ய முடியாது. மைனி, அப்ப அம்மா சொல்லும் போதே என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இங்க வந்திய? செல்லம்மா, அத்தை நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருக்காவ. இத நம்ம ஏத்துக்கிடணும். அப்பதான் அந்த சரோஜினி ஏதாவது தப்பு பண்ணும்போது அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாவ. அதை அவளை செய்யன்னு நம்மளால சொல்ல முடியும். நம்ம இதை செய்யலன்னு வச்சுக்கியா, அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கும்போது நம்மளால செய்யன்னு சொல்ல முடியாது. மைனி, அவளுக்கு எப்ப தண்டனை கொடுப்பாவ? செல்லம்மா, அவ குணமே ஆவாது. சீக்கிரத்துல அவளை பத்தி எல்லாருக்கும் தெரிய வர, நீ பாத்துக்கிட்டே இரு. அத்தை அவளுக்கு தண்டனை கொடுக்கதான் போறாவ. சரி மைனி, நான் வேலை பார்க்க போறேன். நீங்க இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. செல்லம்மா, நீ இங்கேயே இரு, இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். வரியா, தென்னந்தோப்புக்குள்ள போவோம். அங்க நல்லா சிலு சிலுன்னு காத்தடிக்கும்ல. ஆமா மைனி. செல்லம்மா, மைனி, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? தூக்குச்சட்டியை கொண்டு போய் வச்சுட்டு வரேன்னு சொன்னீங்க, நின்னு கதை விட்டுட்டு இருக்கிய. வாங்க வாங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்க 2 பேருக்கும் தினமும் வேலை கொடுக்க சொல்லியிருக்காவ அம்மா. என்னைய நாங்களே வேலை பார்த்துக்கிடியோம். நீங்களே என்ன வேலை பாப்பிய? உட்காந்து வேணா கதை விடுவிய. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க வாங்க, நான் உங்களுக்கு வேலை கொடுக்கேன். என்ன வேலை தான்? சோளம் பறிக்கணும், முருங்கைக்காய் பறிக்கணும், தக்காளி பறிக்கணும், வெண்டைக்காய் பறிக்கணும். இன்னும் நிறைய காய்கறி இருக்கு, பறிக்க வேண்டி இருக்கு. மாங்காய் வேணா பறிக்கும். மாங்காவா? அதெல்லாம் நீங்க மரத்துல ஏறி பறிச்சுக்கிட மாட்டிய. சரிப்பட்டு வராது. கீழ இருந்தே கொக்கி போட்டு பறிக்கும். கீழ இருந்து கொக்கி போட்டு எப்ப பறிக்க? அதெல்லாம் ஆனந்து பத்துக்கிடுவான். சரிதான், தென்னந்தோப்புக்குள்ள ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களா. எதுக்கு? தென்னந்தோப்புலன்னா நிலலாம் இருக்கும், அப்படித்தானே? இல்லதா, அங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. இல்ல இல்ல, அம்மா சொல்லிருக்காவ உங்க 2 பேருக்கும் மொட்டை வெயில்ல தான் வேலை தரணும்னு. களை பறிக்கிறது, கீரை பறிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கூட வெயில் இல்லாத இடத்துலதான் உங்களை விட சொன்னாவ. நான் தான் இந்த முருங்கைக்காய் எல்லாம் பறிக்க சொல்லியிருக்கேன். முருங்கை தோட்டத்துல மட்டும் எங்க நிழல் இருக்கு, அங்கேயும் வெயிலாதான் அடிக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது மைனி, நீங்க அம்மாட்ட பேசிக்கிடுங்க. அம்மா என்கிட்ட சொன்ன வேலை இதுதான். உங்க 2 பேர்த்துக்கும் நல்லா உச்சி வெயில்ல வேலை தர சொல்லியிருக்காவ. 1 நிமிஷம் கூட அங்க இங்கன்னு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. அதனாலதான் சாப்பாடெல்லாம் வேற கொடுத்து விட்டுருக்காவலாம். உங்க 2 பேருக்கும் சாப்பிடுறதுக்கு 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் தான் டைம். சாப்பிட்ட உடனே வேலை இருக்கும். நான் சொல்றதை செஞ்சுட்டே இருங்க. நான் சொல்லலன்னா அண்ணே வந்து சொல்லுவாவே என்ன வேலை இருக்குன்னு. இல்லன்னா சுப்பிரமணி சொல்லுவான். அவனும் சொல்லலன்னா ஆனந்து சொல்லுவான். யாராவது ஒருத்தர் வேலையை சொல்லிட்டு தான் இருப்பாவ. முக்கியமா நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா என்கிட்ட தான் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காவ, உங்க 2 பேருக்கும் வெயில்ல தான் வேலை தரணும்னு. இது அத்தைக்கு கொஞ்சம் நியாயமா இருக்கா சொல்லுங்க. நான் வீட்டோட மூத்த மருமவ, என்னை இப்படியே வெயில்ல போட்டு வேலை வாங்கியது
இங்க பாருங்க மைனி, அது எனக்கு தெரியாது. எங்க அம்மா என்கிட்ட சொன்ன வேலையே நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். மத்தபடி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அம்மாட்ட போய் பேசிக்கிடுங்க, என்கிட்ட பேசாண்டா. ஏன் இப்பயே கூட போய் பேசிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் காத்திருக்கேன். செல்லம்மா, உனக்கு வேலை செய்யறதுல எதுவும் பிரச்சனையா? இல்லனே. போய் தக்காளி பழத்தை பாரி. சரினே, நானும் போய் தக்காளி பழத்தை பறிக்கேன். இல்ல ரெண்டு பேரையும் தனித்தனி வேலையில தான் விட சொல்லியிருக்காவ, ஒரே வேலையில விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. எதுக்கத்தா? அது என்னமோ தெரியாது, அம்மாட்ட பேசிக்கிடுங்க. தனித்தனியா வேலையை கொடுக்க சொல்லியிருக்காவ. செல்லம்மா தக்காளி பழத்தை பறிக்கட்டும், நீங்க போய் அந்த சோள கதிரை பாருங்க, இல்லையா வெண்டைக்காவை பாருங்க, ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. நிழலுக்காக மரத்தடிக்கு கூட போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இவ்வளவு நாளா வீட்லயே கிடந்திருக்கேன், எப்படி ஒரே நாள்ல வெயிலே நிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மைனி, நீங்க அம்மாட்ட பேசிக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, வேலை கொடுக்கறது மட்டும்தான் நான். மத்தபடி இதெல்லாம் செய்ய சொன்னது அம்மா தான். போங்க ரெண்டு பேரும் நான் சொன்ன வேலையை பாருங்க. ஒரே இடத்துல நின்று ரெண்டு பேரும் கதை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவோ, போங்க. மைனி எங்க போறிய? சோள கதிரி வெண்டைக்காய் செடியில அந்த பக்கம் இருக்கு, தக்காளி செடி தான் இந்த பக்கம் இருக்கு. செல்லம்மா மட்டும் இந்த பக்கம் போட்ட, நீங்க அந்த பக்கம் போங்க. தண்ணி தாக எடுத்தா ஆபீஸ் ரூம்ல தண்ணி இருக்க, வந்து குடிச்சுக்கிடுங்க. தண்ணி குடிக்க மட்டும்தான் டைமு, உடனே வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். செல்லம்மா நீயும் போமா, போய் வேலையை பாரு. என்னை அம்மா சம்பளம் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவனே. சம்பளம் இல்லாம நான் எப்படினே வேலை பார்ப்பேன்? என் புருஷனும் ஒழுங்கா சம்பாதிக்க மாட்டாரு. எனக்கும் சம்பளம் இல்லைன்னா என் குடும்பத்தை எப்படினே நடத்த முடியும்? அதெல்லாம் குடும்பத்தை நடத்த முடியாம போற அளவுக்குலாம் உனக்கு கஷ்டம் வராது. நாங்க எதுக்கு இருக்கோம், நாங்க பாத்துக்கிட்டியோம். நீ வேலையை மட்டும் பாரு, சரியா? சரினே. ரெண்டு பேரும் என்ன சாதாரண தப்பா செஞ்சிருக்காவ? இவ்வளவு பெரிய தப்பு அம்மா செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த போய் செஞ்சிருக்காவ. அதான் அம்மா கோவத்துல இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காவ. நம்ம என்ன செய்ய முடியும்? ரெண்டு பேரையும் வேலை தான் வாங்கணும். ஒழுங்கா வேலை வாங்கலன்னா அம்மா நம்ம மேல கோவப்படுவாவ. அதனால யாருக்கும் பாரபட்சனையே பார்க்கவே கூடாது. அம்மா சொன்ன மாதிரி ரெண்டு பேரையும் நல்லா வேலை வாங்கணும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, என் கண்மணி. நானும் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, என் கண்மணி. பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, என் கண்மணி. நாளும் புரிஞ்சிருச்சு, ஞானம் பிறந்துருச்சு கண்மணி, என் கண்மணி. ஏ செல்லக்குட்டி, மாமா மேல அவ்வளோ பாசமாடா. வேலை எல்லாம் ஆஃப் டேக்கு மேல பாத்துக்கலாம்டா செல்லம். ஆமா, சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னா 2 மணி ஆயிருமா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் 3 மணி ஆயிருமா. 3 to 4 கொஞ்சம் ஹெவியா வெயில் இருக்கும், அதனால 4 to 6 மட்டும்தான் வேலை பார்ப்பேன். ஏண்டா செல்லம், அறிவு இருக்கிறதுனால தான் மாமா இந்த மாதிரி வேலை பாக்குறேன். எனக்கு சம்பளம் கிடையாதுன்னு எங்க வீட்ல சொல்லிட்டாவே. ஏண்டா செல்லம்? எங்க அம்மா எனக்கு தண்டனை கொடுத்திருக்காங்களா? அப்படியா? என்ன தப்பு பண்ணீங்க? நான் தப்பு பண்ணா மட்டும் குடும்பமே என்ன கேள்வி கேக்குறீங்க? நீ என்ன தப்பு பண்ண? அத்தை எதுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தாங்க? சொல்லு 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 சொல்லு. சொல்ல முடியாது. பாருங்க, எனக்கு வேலை செஞ்சாலும் சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டாவே. அதனால இன்னையில இருந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க வேலை பார்த்து முழு சம்பளத்தையும் வாங்குறீங்க. இப்படி அரை நாள் வேலை பார்த்து 2 மணி நேரம் வேலை பார்த்து அரை குறைய சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தியே, சோத்துல விஷத்தை வச்சிருவேன். ஐயோ செல்லக்குட்டி, நான் உன் புருஷங்கிறதுனால தான் சோத்துல விஷத்தை வைக்கேன்னு சொல்லி வேற ஒருத்தனா இருந்தா கழுத்தை நெச்சு நானே கொண்டிருப்பேன். எத்தனை நாள் தான் உங்களுக்கு சொல்றது, ஒழுங்கா வேலை பாருங்க, முழுசா சம்பளத்தை வாங்குங்கன்னு. என்ன ஒரு பொறுப்புங்கிறதே வரல. நம்மளுக்கு வயசுக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? எத்தனை தடவை சொல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு செல்லம், ஞாபகம் இல்லாம இருக்குமா? இப்பத்துல இருந்து வேலையை பார்த்து இன்னைக்கு முழு சம்பளம் என் கைக்கு வரணும். எனக்கு சம்பளம் கிடையாது, உங்க சம்பளத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தை ஓட்டணும். வேலை செய்யாம அரை சம்பளத்தோட வீட்டுக்கு வந்தியே, விஷம் வைக்கிறது கன்ஃபார்ம். வேணாண்டா செல்லம், மாமா வேலை பாக்குறேன். செல்லக்குட்டி, லைட்டா கைய பிடிச்சி மாமாவை கொஞ்சம் தூக்கி விடுறா. எழுந்திருக்கவே முடியல, ஒரே மாச்சலா இருக்கு. அப்படியே உங்களால தூக்கிலாம் விட முடியாது. அந்தால பிடிச்சி கிணத்துக்குள்ள வேணா தள்ளுறேன்.
நோடா செல்லம் நோ. மாமா ரொம்ப பாவம். பாவமா பாவம், தினமும் வேலையை பாருங்கன்னா இங்க வந்து படுத்து கிடக்க வேண்டியது. இனியாவது ஒழுங்கா வேலையை பாருங்க. இன்னைக்கு முழு சம்பளத்தோட தான் நீங்க வீட்டுக்கு வரணும். இல்ல அவ்வளவுதான் தொலைச்சு விடுவேன். தூக்கி தூக்கவும் முடியாது, இறக்க முடியாது. நீங்க எழுந்து பாங்க, நான் வேலையை பார்க்க போறேன். அரை சம்பளத்தோட போனா நிஜமாலே விஷத்தை வச்சிருவாளோ? வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் எப்படியாவது வேலையை பார்த்துருவோம். என்ன வெயில் அடிச்சு கொளுத்துது. என்னால இங்க நிக்கவே முடியல. மனசாட்சியே இல்ல யாருக்குமே. ஏன் தான் இப்படி வேலை தராவளோ? பேசாம வேலையே செய்ய முடியாது, வீட்டுக்கு போயிடலாம்னு தோணுது. என்ன பண்ணி தொலைக்க? எல்லாம் என் நேரம். குஷ்பு, என்னாச்சுமா? சூரியனை மறைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. மறைச்சாலாம் வெயிலோட சூடு குறையாது, என்னவோ அதிகமா தான் ஆகும். சீக்கிரம் வேலையை பாரு. ஏங்க எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. இந்த வெயில நீ வேலை செய்ய விட்டுருக்காவ. நீங்களும் பார்த்து சும்மா இருக்கியா? நான் எங்க பார்த்து சும்மா இருந்தேன், வந்துட்டு வந்து பேச வந்திருக்கேன்ல. உங்க அம்மாட்ட சொல்லி இதை நிறுத்த சொல்லுங்க. ஆஹா, எங்க அம்மாட்டாலாம் என்னால சொல்ல முடியாது, நீயே சொல்லிக்க. என்னால சொல்ல முடியலன்னா உங்களை சொல்ல சொல்லியே. உன்னாலேயே சொல்ல முடியலன்னா நான் எப்படி சொல்லுவேன் குஷ்பு? நானே எங்க அம்மாவை கண்டாலே பயப்படுவேன். ரொம்ப தான் நடிப்பா இருக்கு. நிஜமாதான், எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பயம். ஏங்க உங்க பொண்டாட்டி இங்க வெயில்ல கிடந்து கஷ்டப்படியல? அப்போ உன் புருஷன் மட்டும் வெயில்ல கிடந்து கஷ்டப்படாமலையா வீட்டுக்கு ரூபா வருது? நான் கஷ்டப்படியேன், தம்பி கஷ்டப்படியா, என் சின்ன தம்பி கஷ்டப்படியா, குட்டி தம்பி கஷ்டப்படியா, என் தங்கச்சி கஷ்டப்படியா. அதை விடு, எங்க அப்பா அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாவோ தெரியுமா? உனக்கு இதெல்லாம் கேட்கவே கஷ்டமா இருக்க. வேற எப்படி நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியும். வயக்காட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனாலதான் நீங்க வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. அப்புறம் எதுக்கு இப்ப கோபடியா? வேலையை பாரு. இப்ப என்னால வேலை பார்க்க முடியல, வயசாயிட்டு, உடம்பு வேற தடிச்சிட்டு, நடந்தாலே மூச்சு வாங்குது, முட்டி வலிக்குது. இந்த வயசான காலத்துல வேலை பார்க்க முடியுமா? புஷ்பு, எங்க அம்மையே இந்த வயசான காலத்துல வயசாயிட்டுன்னு சொல்ல மாட்டேங்க. அவ உன்னைய மாதிரி இந்த மாதிரி முட்டி வலிக்குது, குறுக்கு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேங்க. அவ உனக்கு அப்படி என்ன வயசாயிட்டு? சின்ன வயசு தானே. அத்தவியலோடு உங்க அக்கா கூட வயசாயிட்டுன்னு சொல்ல மாட்டேங்க. அவள எல்லா வேலையும் வீட்டுல செய்யாவ. நீ வீட்லயும் வேலை செய்ய மாட்டேங்க, இங்கேயும் வந்து வேலை செய்ய மாட்டேங்க. என்ன அர்த்தம்? ஆமா, வீட்ல வேலை செய்யாம தான் 3 வேளையும் மூக்கு முட்டை சாப்பிடுறீங்க. பிள்ளைகளே தானாவே கிளம்பி பள்ளியிடம் போயிருது. நல்ல கதையா தான் இருக்கு. அதுல எழுப்பி கிளப்பி விடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, இப்ப தான் பெரிய பிள்ளைகள ஆயிட்டுல. அவியல் வேலையை தானே கிளம்பி ஸ்கூலுக்கு போறாவ. வீட்ல இருந்து ஒரு நாளே எழுப்பி விட்டு கிளப்பி பாருங்க, அப்ப தெரியும். அவ்வளவுதானே. நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துரு. நான் வீட்டுல இருந்து பிள்ளைகளை கிளப்பி விடுவேன், சரியா? என்னால தோட்டத்துக்குலாம் வந்து வேலை பார்க்க முடியாதுங்க. ஏன் குஷ்பு? இது கஷ்டமா இருக்கு. வெயில்ல எல்லாம் இருந்து என்னால வேலை பார்க்க முடியாது. உங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லுங்க. இங்க பாரு குஷ்பு, தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே உனக்கு இந்த யோசனை இருந்திருக்கணும். உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வா, நாங்க பாத்துட்டு பொறுமையா இருக்கணுமோ? எங்க அம்மைக்கு கோவம் வந்துட்டு, அதனாலதான் தண்டனை கொடுத்துருக்காவ. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தாவ. நீ செய்யறதெல்லாம் தப்பா இருக்கு. நீ எதுக்காக அவிய வீட்டுக்கு போனா? நல்லா இருக்காவளா இல்லையான்னு பார்க்க போனேன். உன் பேச்சே தப்பா இருக்கு. நீ வேணும்னே அவியலை குத்தி பேசவே போயிருக்கா. அவியலுக்கு உங்க அம்மா வயசு இருக்கும்ல, அவியலை நீ ஒரு தாய் மாதிரி தானே பாக்கணும். அது என்ன ஏளனமா பாக்குது? உங்க அம்மையால 50 பவுன் போட முடிஞ்சது உனக்கு. அவியலுக்கு அந்த அளவுக்கு வசதி இருந்துச்சு, அதனால போட்டாவ. சரோஜா அம்மைக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, புருஷனும் கிடையாது. அவியலே அந்த வீட்டுல ஒரு மாட்டை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காவ. அவியலை போய் நீ குத்தி குத்தி பேசினா நல்லாவா இருக்கு? நான் யாரையும் குத்தி எல்லாம் பேசல, நாளைக்கு விசாரிக்க தான் போனேன். அவியே நீ பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாவே. போய் சொல்லாத. நீ எங்க எப்படி பேசுவான்னு எனக்கும் தெரியும், எங்க அம்மைக்கும் தெரியும். தெரிஞ்சதுனாலதான் இப்படி தண்டனை கொடுத்துருக்காவ. ஏங்க அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நான் என்ன இல்லாதது போலாததுமா கேட்டாவியல. நான் போடுறேன்னு சொன்னாவே, போட்டுட்டேன்னு சொன்னாவே, அப்புறம் எல்லாம் கவரிங்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி இருக்காவ. இத போய் கேட்க கூடாதோ? பாத்தியா, நீ ஏன்டே இப்படி கோவப்படியாப்போ அவியலை எப்படி பேசியிருப்பா. அதனாலதான் அம்மா உனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காவ. ஏங்க உள்ளதுதானங்க கேட்டிருக்கு. அவிய செஞ்ச தப்பு தானே சுட்டி காமிச்சிருக்கேன். இங்க பாரு குஷ்பு, நீ அங்க போனதே தப்பு. உடம்பு சரியில்லை, கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தாவ, அதான் போய் பார்க்க போனோம். நீ இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லாத. அம்மா அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவல்ல உன்னைய. அது மட்டும் இல்ல, இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவல்ல. நீ திரும்ப திரும்ப இதை பத்தி பேசினா அம்மா என்ன நினைப்பாவ? நான் சொல்லியும் என் மேல மரியாதை எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பாவ. நீ எதுக்காக இப்படி பண்ற குஷ்பு? இதுக்கு மேலேயே உனக்கு தண்டனை கொடுத்துருப்பாவ. போன போது பாவம் நம்ம வீட்டு மருமவளேன்னு சாதாரணமா இந்த தண்டனையை கொடுத்துருக்காவ.
ஒழுங்கா வேலையை பாரு. இதையும் ஒழுங்கா செய்யாம இருந்தான்னு வச்சுக்க, அம்மா என்ன செய்வாங்கன்னு எனக்கே தெரியாது. அவிய என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படத்தான் செய்வேன். அப்படின்னா என்ன சொல்ல வரியா? என்னை வீட்டை விட்டு துரத்துனாலும் உங்களுக்கு சம்மதம் அப்படிதானே? இத்தனை வயசுக்கு மேல வீடு இல்லாம நான் தெரு தெருவா தெரியணும். இங்க பாரு, எங்க அம்மா வெளியே போன்னு சொன்னா நீ போய் தான் ஆகணும். உனக்கு அது கஷ்டமா இருந்தா ஒழுங்கா திருந்தி நல்ல பிள்ளையா நடந்துக்க. நான் அப்படி என்ன மோசமா நடந்துட்டேன் இந்த வீட்ல? இந்த மாதிரி கோவப்படுறது முதல்ல நிப்பாட்டு. சரோஜினியா உன் தங்கச்சி மாதிரி நினை. சும்மா அந்த பிள்ளைய குறை சொல்லிட்டே இருக்காத. அம்மா ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டாவ. எனமே இப்படிலாம் நடந்துக்கிடாத. கொஞ்ச நாள்ல அம்மையே மன்னிச்சு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாவ. எனக்கு இன்னைக்கே இந்த வெயில்ல வேலை செய்ய பிடிக்கல. வாங்க வீட்டுக்கு போவோம். புஷ்பு, என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. அம்மா அப்புறம் எனக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துருவாவ. யாருக்குனே அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காவ. ஒழுங்கா வேலையை பாரு. இனி எந்த பிரச்சனையும் பண்ணாத. கொஞ்ச நாள்ல அம்மையே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாவ. அப்ப நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க? என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. இதை அம்மா போட்ட கட்டளை. நீ செஞ்சுதான் ஆகணும். வேலையை பாரு, நான் ஆபீஸ் ரூம்ல இருக்கேன். நானும் ஆபீஸ் ரூமுக்கு வரேன். தண்ணி குடிக்க மட்டும் தான் அங்க வரணும்னு சொல்லியிருக்காவ. தண்ணியை குடிச்சிட்டு வந்து வேலையை பாரு. நான் இந்த வெயில்ல மயங்கி விழுந்துட்டா? மயங்கி விழுந்தா தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டு மறுபடியும் வேலையை பார்க்க சொல்லுவோம். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? சந்தோஷம். வேலையை பாருமா. அவியதான் அப்படி இருக்கான்னு பார்த்தா நான் கெட்டினது எல்லாத்துக்கும் மேலலாம் இருக்கு. இந்த மனுஷனாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். இவரே